உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு நிறைய கேள்விகள், நம்ம ஜாதகம் நிறைய பார்க்கறதுனால, நம்ம கிளாஸஸ் நிறைய எடுக்கிறதுனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான விவரங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வாட்டி என்ன பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பணம் சம்பாதிக்கிறேன், நிறைய காசு வருது, ஆனால் என்னால் சேமிக்க முடியல அப்படின்ற ஒரு கஷ்டங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதேமாதிரி கிளாஸுக்கு வரவங்க, பணம் வருது குருஜி, ஆனால் என்னால் அந்த பணத்தை சேமிக்க முடியல, அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கிளாஸில் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு வரோம். அதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பிருகு நாடி ஜோதிடம் நடத்துகிறோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பும் நடக்குது. ஆன்லைனில் வெளியூரில் வெளிநாட்டுக்கும் ஆன்லைனில் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா, இந்த நவீன உலகத்தில் நிறைய சம்பாதிக்கிறோம். என் ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க குருஜி, என்னுடைய கணவர் சம்பாதிக்கிறாரு, என் பையன் சம்பாதிக்கிறான், எல்லா பணமும் வருது, மாதம் பார்த்திங்கன்னா என் அக்கௌண்ட்டில் நிறைய வருது, ஆனால் எங்களால் பணத்தை சேமிக்க மட்டும் முடியல. ஏதோ ஒரு வகையில் செலவாகிட்டே இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கோம், அதை கட்டுறோம், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலுமே நான் சம்பளம் வாங்கும்போதே நான் கடன் கட்டிட்டு இருந்தேன். இப்போ என் பையன் வாங்குகிறான், என் மனைவி வாங்குறாங்க, அப்படி இருந்தும் எனக்கு போதலை அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர் மனசில் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்துக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6 to 7க்குள்ளே, இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா காலையில் எந்திரிச்சு பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதை பண்ணால் சிறப்பு. அதை 6 to 7க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், 2 வெத்தலை வாங்கி வச்சுக்கிங்க. முதல் நாளே 2 வெத்தலை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கொட்டைப்பாக்கு. அந்த 2 வெத்தலையை அன்னைக்கு காலையில் 6 to 7க்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காம்பை எடுத்துடணும். 2 வெத்தலையில் இருக்கக்கூடிய காம்பை எடுத்து 2 வெத்தலையை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒரு கொட்டைப்பாக்கு, அந்த கொட்டைப்பாக்கை வச்சு அதில் ரூ. 1 நாணயம் இல்லை ரூ. 5 நாணயம், ஏன்னா அந்த காசு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அதில். அந்த காசை அதில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உதிரி மல்லிகைப்பூ முதல் நாளே வாங்கி வச்சுக்கோங்க. அந்த உதிரி மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா ஒரு 6 இதழ் கொண்ட மல்லிகைப்பூ மட்டும் நீங்கள் அந்த வெத்தலை பாக்கு அதில் இருக்கக்கூடிய நாணயத்து மேலே வச்சு நீங்கள் ஒரு வீட்டில் என்ன பண்ணுங்கள், ஒரு மகாலட்சுமியுடைய ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சுங்க. அந்த மகாலட்சுமியோட ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு தட்டில், அதாவது என்ன பண்ணணும்னா, ஒரு பித்தளை தட்டோ இல்லை சில்வர் தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. பித்தளை தட்டு, அதை விட உங்களுக்கு இந்த தட்டு, அதாவது வெள்ளி தட்டாக இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. அந்த தட்டில் இந்த 2 வெத்தலை, அது மேலே ஒரு கொட்டைப்பாக்கு, அது மேலே ஒரு ரூ. 5 காயினோ, ரூ. 1 காயினோ, இல்லை ரூ. 10 காயினோ, ரூ. 100 காயினோ, அது காயினாக இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதை வச்சுட்டு அது மேலே 6 இதழ் கொண்ட அந்த மல்லிகைப்பூவை வச்சுட்டு டெய்லி சுவாமி நமஸ்காரம் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மல்லிகைப்பூ வாடிடும், அடுத்த நாளே வாடிடும். அதேமாதிரி வெத்தலையும் வாடிடும், பாக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், அதை மறுநாள் நீங்கள் கால் படாத இடத்துல, வெத்தலை பாக்கு பூவை கால் படாத இடத்துல போட்டுடலாம். அந்த ரூ. 5 காயினோ ரூ. 1 காயினோ வைக்கிறீங்க இல்லையா, அதை என்ன பண்ணுங்கள், ஒரு மண் பானை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மண் பானையில், மண் பானை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உண்டியலாகவும் வச்சுக்கலாம், இல்லை பானையாகவும் வச்சுக்கலாம், அது உங்களுடைய சௌகரியம்தான். அந்த மண் பானையில் உண்டியலாக வாங்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், வெறும் பானையாக வாங்கும்போது கலர் இல்லாமல் இருக்கும். ஆனால் அதே உண்டியலாக வாங்கும்போது அது சின்ன உண்டியலாக இருந்தால் பெரிய, அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், அதில் அந்த காயினை போட்டு நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கார்னரில், அதாவது தெற்கு திசையும் மேற்கு திசையும் சேரக்கூடிய ஒரு இடம் இருக்கும் உங்கள் வீட்டில். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய காம்பஸை வச்சு, நீங்கள் ஃபோனில் எல்லாருமே பயன்படுத்துகிறோம், காம்பஸை வச்சு பார்த்தீங்கன்னா சவுத் டைரக்ஷனில், அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் நீங்கள் வடக்கு பார்த்தா மாதிரி அந்த உண்டியலை வச்சு, இல்லை அந்த ஒரு மண் பானையை வச்சு அதில் அந்த காயினை போட்டுகிட்டே வாங்க. உங்களுடைய செல்வ வளம் உயரும்.
அதே போல் இதை வந்து இல்லை சார் காலையில் என்னால் 6 to 7 நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன், அது மாதிரி சொல்கிறவங்களும் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்க, மத்தியானம் அதாவது அன்னைக்கு மத்தியானம் 1 to 2க்குள்ள அந்த வேலையை அதே போல் இதே மாதிரி 2 வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு 5 ரூபா காயினோ 1 ரூபா காயினோ அந்த வெத்தலையில் மட்டும் காம்பை எடுத்துணும். ரொம்ப முக்கியம் அதுதான். அந்த காம்போடு வச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வராது, திருப்பி கடன் தான் வரும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அந்த பாக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே 1 to 2 மகாலட்சுமி படத்தை கீழே வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மகாலட்சுமி நமக, மகாலட்சுமி நமக அப்படின்னு 11 வாட்டி சொல்லுங்கள். பணம் நிறைய சேரணும், எனக்கு பணம் நிறைய சேரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நீங்கள் இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யும்போது இதை 24வது வெள்ளிக்கிழமைக்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதை கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சீங்கன்னா யாராருக்கெல்லாம் நான் பணம் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு செலவு மட்டும்தான் ஆகுது, என்னால் காசு சேர்க்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு எளிய பரிகாரம். ரொம்ப வீட்டிலேருந்தே செய்யலாம். பெண்களாக இருக்கவும் செய்யலாம். சில பேர் கேட்பாங்க, இல்லை சார் பெண்கள் தீட்டு நாட்களில் எப்படி செய்கிறது, அதை பற்றி கவலைப்படாதீங்க, அந்த நாள் விட்டுட்டு அடுத்த வாரம் செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை செய்ய சொல்லலாம். இது வந்து என்னென்னா பெண்கள் தான் செய்யணும், ஆண்கள் தான் செய்யணும், எந்த வரமுறையும் கிடையாது. எல்லாருமே யாரெல்லாம் பணத்தை சேமிப்பு பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 24 வாரம் கழித்து உங்களுக்கு நிறைய பொருள் சேர்க்கை உண்டாகும். கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக நீங்கள் சம்பாரித்த காசு உழைச்ச ஊதியம் எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா சிறப்பாக சௌகரியமான வாழக்கூடிய வாழ்க்கையை அந்த அன்னை மகாலட்சுமி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பா. அதை நீங்கள் ரெகுலராக செய்யுங்க. செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் வளம் பெறலாம். அதே மாதிரி இந்த சேனலை இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜெய் மகாலட்சுமி அப்படின்னு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் புரிஞ்சுப்போம். அதே மாதிரி ஏதாவது கேள்விகள் இருக்குது, ஏதாவது முக்கியமான நீங்கள் ஏதாவது கஷ்டப்படுறீங்க, அதுக்கு ஏதாவது பரிகாரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான பதிவுகளை ஒவ்வொரு வாரமும் எங்களால் முடிஞ்ச விஷயங்கள், ஏன்னா ஜோதிடம் படிக்கிறதுனால, ஜோதிடம் பார்க்கறதுனால, ஜோதிடம் சொல்லி கொடுக்கறதுனால நிறைய பரிகாரங்கள் வாழ்க்கை முறையில் ரொம்ப எளிமையாக நம்மளால் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் அந்த உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்கன்னா அதுக்கான பதிவுகளை ரெகுலராக அந்த சேனலில் போட்டுக்கிட்டே வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க, அது இந்த வீடியோன்னு கிடையாது, எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் பார்க்குறீங்க, உங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்கனாவே உங்களுடைய கர்மா கழியும். ஏன்னா நீங்கள் போய் அவங்களுக்கு காசு கொடுத்து தான் உதவி பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு போய் நேரில் நின்று பார்த்து ஏதாவது உதவி பண்ணலாம் அவசியம் கிடையாது. இது மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறது, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது மூலயமாவும் உங்களுடைய கர்ம பலனை நீங்கள் குறைச்சிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் நீங்கள் வந்து என்னென்னா ஜாதகம் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் இல்லாமல் இருக்குது. ஜாதகம் வேணும் அப்படின்னா சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இல்லை சார் கொஞ்சம் டீட்டெயிலாக தசாபுத்தி விவரங்களோட வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட்டு வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.